ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கிச்சன் லஞ்ச் பேக்கன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சாப்பாடு, மோர் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன குழம்புனா தயிர் குழம்பு. பார்த்தீங்களா, தயிர் வீட்டில் ரெடி பண்ணி அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு. கொஞ்சம் குழு குழு ஊற்றிக்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல திக்கான தயிரை நல்லா என்ன சொல்லுவாங்க, கடைஞ்சா நல்லா சாஃப்டாக குழு திரியாகவே தெரியக்கூடாது. அந்த மாதிரி அதில் வந்து தாளிசம் போட்டு மசாலாலாம் போட்டு தாளிசம் பண்ணி போடணும். செம்மையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தொட்டுக்க எக்கு வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரையில் சும்மா தோசைகளை லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸுக்கு வந்து பப்பாளி செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்போமா ஒரு கதை அந்த மாதிரி ஸ்வீட்டாக கிடைக்குது. மோஸ்ட்லி ஸ்வீட் இல்லாமல் தான் இருக்கும். அந்த நான் டைம் என்ன பண்ணுறதுமா, கொஞ்சம் பெப்பரு உப்பு போட்டு கொடுத்துருவேன். எனக்கு எதுவுமே போட வேண்டாம். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு மெயின் ஸ்நாக்ஸ் கொழுக்கட்டை. வீட்டில் பண்ணதா இல்லை, கோயிலில் கிடைச்சது. சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கு இது கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமா, அதனால் அம்மா அன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணதை இதே கொடுத்து விட்டுருந்துட்டான். அதனால் இதே வச்சிச்சு. ஓகே, டன். இதான் இன்னைக்கு கீதனோட ஸ்நாக்ஸ், சாரி லஞ்ச் பேக். சாப்பாடுக்கு வந்து தயிர் குழம்பு, தொட்டுக்க எக்கு முட்டை வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொழுக்கட்டை, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பப்பாளி. பேக் பண்ணிடலாமா? இப்படியே தருவோம். ஓகே, இதுதான் எனக்கு கீர்த்திகனோட லஞ்ச் பேக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.